ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் என்னாச்சுன்னா, ஹீரோ வந்துட்டு மூன் கிளானை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவனை போயிட்டு அவனோட இடத்துல விட்டுட்டு வந்துட்டு இவன் தனிமையாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஹீரோயின் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறனும், அவனை அங்கே அனுப்பிச்சி வச்சதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே தூங்குறா. அந்த நேரத்தில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து இவன் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சரியாகிட்டா. இவளை இப்போ நம்ம எழுப்பி டெஸ்னி புக்கை சரி பண்ண சொல்லலாம். இல்லை அவள் தூங்குறா, அவள் தூக்கத்தெல்லாம் கெடுக்க வேணாம் அப்படின்ட்டு அவளை அலைக்கா தூக்கி கொண்டு தூங்க வைக்கிறான். மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அவனோட எண்ணம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நான் இருந்தாலும் இல்லைன்னாலும் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சு அவளோட கையில் மாட்டி விடுறான். அவளோட கையில் மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே மறைய வச்சிடறான், அவள் கண்ணுக்கே தெரியாத மாதிரி. கிரியேட் பண்ணி அசிசிட்டியாக தான் காமிக்கிறாங்க. சாச்சுவான் வந்துட்டு உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ட்டு நம்ம மாஸ்க் மேன்ட்ட வந்துட்டு பிளாக் லேடி சொல்கிறாங்க. அவன் எதுக்கு இங்கே வரான், இங்கே இருந்தான் தீய சக்தி கிளம்புச்சு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த அசிசிட்டிங்கிறது வியாபாரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து என்னத்தை தேட வந்தீங்க, இங்கே பாருங்கள் இங்கே இருந்து தான் ஒரு தீய சக்தி கிளம்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஆமாம்மா நீங்கள் கேள்விப்பட்டது அதே தான், அது என்னோட ஆளை வேறு அட்டாக் பண்ணிடுச்சு, வேணா அந்த காயத்தை பார்க்குறீங்களா அப்படிங்கிறப்ப அந்த காயத்தில் முதுகில் அட்டாக் பண்ணியிருப்பாங்களா நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே, அதை காட்டணுன்னே இது நரக நெருப்பாச்சே. ஆமாம் இந்த நரக நெருப்பை ஒருத்தனால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அது யார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் உங்களை நினச்சி நான் இங்கே வந்தேன், ஆனால் இது தப்பு என் பக்கம் இருக்குது, அதை நான் போய் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு சாச்சுவான் அங்கே கிளம்பும்போது அங்கே நிற்பாட்டி இன்னொரு விஷயம் சொல்கிறான். அவன் யாரை காப்பாற்ற வந்தானா, ஒரு ஆர்கிட் ஃபேரியை தான் காப்பாற்ற வந்தான். ஆக மொத்தத்தில் அவன் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாச்சுவானுக்கு சரியான ஷாக் ஆகுது. அப்போ ஹீரோயின் ஆபத்தில் இருக்காளா அப்படின்ட்டு இவன் இங்கேருந்து பதறி அடிச்சுட்டு போகிறான். அதே நேரம் அங்கே பார்த்தா ஹீரோயின் விழுந்து வேக்கப்பாய் வெளியில் போகிறா. அவளை தடுத்து நிப்பாட்டி டெஸ்னி புக்கை படிக்க சொல்லுங்களேங்கும்போது அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கனவு வந்துட்டு அந்த இம்மோர்டல் எக்ஸாமில் அவளுக்கு என்ன பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான், அதுதான் இன்றைக்கி வரப்போகுது, அதை போய் அவள் பார்த்துட்டு விட்டோம், அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாங்கும்போது மாஸ்டர் நீங்கள் வர வர இறக்க குணமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற நேரம் சாச்சுவான் பயபுல அங்கே வந்துட்டான். இது விஷயம் தெரிஞ்சோடனே இந்நேரத்துக்கு நான் அவனை கொல்லான்னு பிளான்லேயே இல்லை, இந்நேரத்துக்கு என்னை பார்க்க வரான் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அங்கேயே நிற்கிறான். சாச்சுவான்னு வந்துட்டு அது நீ தானேங்கும்போது நானே தான் கண்ணா அப்படின்னு சொட்டக்கு போட்டு டப்புன்னு மறைய இவனும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு மறைகிறான். அங்கே கட் பண்ணி அந்த இம்மோர்டல் எக்ஸாமுக்காக எல்லாருமே அவங்கவுங்க பதவிக்காக வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஆமைக்குள்ளே போகணுமா, அந்த ஆமை வந்துட்டு அவங்களுக்கான பதவியை கொடுக்குமா. அதே மாதிரி ஒரு பொண்ணு உள்ளே போயிட்டு வரா, அவளுக்கான பதவி அது கொடுத்துருது. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் தான் உள்ளே போகிறா. உள்ளே போன உடனே அங்கே இருக்கிற ஆமையை பார்த்து ஷாக் ஆகிறா, ஏன்னா அது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஆமை என்ன சொல்லுதுன்னா, வா ஓல்டு ஃப்ரெண்டு எப்படி இருக்கு அப்படிங்கும்போது, நான் உங்களோட ஓல்டு ஃப்ரெண்டா, ஆமாம் நீ என்னோட ஓல்டு ஃப்ரெண்டு தான், ஆனால் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, இந்த ஃபேரி லேண்ட்லேயும் இம்மார்டல் லேண்ட்லேயும் யார் யார் வராங்க யார் யார் உருவாகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம் சார் அப்படிங்கும்போது, ஆமாம் ஏன்னா நீ கொஞ்சம் ஸ்பெஷல். என்னது நான் ஸ்பெஷலா, எதனால் ஸ்பெஷல், எல்லாருக்கும் ஒரு நூற்றுக்கணக்கான விதி இருக்கும், ஆயிரக்கணக்கான விதி இருக்கும், மறுஜென்மம் கூட இருக்கும், ஆனால் உனக்கு ஒரே ஒரு விதி தான். ஒரே ஒரு விதி, அப்போ என்ன விதி, அதை நீ தெரிஞ்சுக்கும் போது உன்னோட டெஸ்டினி உனக்கு தெரியும் போது என்னை வந்து நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போகுது. வெளியில் போன உடனே அங்கே எல்லாருக்குமே இவளுக்கு என்ன பதவி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்காங்க. ஆனால் இவ தலை மேலே எந்த ஒரு பதவியுமே வரல. சரி இன்னொரு பொண்ணை அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவளை அமுச்சு பார்க்குறாங்க. அதே நேரம் வந்துட்டு அங்கே ஹீரோவும் சாச்சுவானும் அவனோட சக்தியை மாற்றி மாற்றி பவரை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மாசாக சொல்கிறான், நான் எதுக்கு தப்பிச்சு வரணும், அங்கே இருக்கிற செடியெல்லாம் அவன் உயிர் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கா, அங்கே சண்டை போட்டால் தேவையில்லாமல் அதுவும் அழிஞ்சிரும்ல, அதனால தான் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாற்றி மாற்றி சண்டை போட்டதில் நம்ம ஹீரோ தான் ஒரு கட்டத்துக்கு மேலே போட்டு பொழந்தெடுக்கிறான் சாச்சுவானை. அவன் ஐசால கத்தி எடுக்கும்போது இவன் வந்துட்டு அந்த நரக நெருப்பால் கத்தி எடுத்து ரெண்டு பேருமே செம்மையை அடிச்சுக்கிறாங்க. அதே நேரம் வந்துட்டு இவளோட ட்ரூ ஃபார்மை வந்துட்டு ஹீரோயின் ட்ரூ ஃபார்ம் வந்துட்டு ஒரு பலர்
மலர் செடி தானே. ஆனால் அங்கே பார்க்கும்போது நரக நெருப்பு வருது. இந்த மாதிரி அந்த ஆமைக்குள்ளே போயிட்டு வந்துட்டு எந்த ஒரு பதவியுமே இல்லாமல் வரவங்க வந்துட்டு கண்டிப்பாக மூன் கிளானை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். அப்போ நீ உளவாளியாகும்போது ஐயோ எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம இம்மார்ட்டல் கார்டோட ஹெட் வந்துட்டு அவளை பிடிங்க அப்படின்னு ஒரு கார்ட்ஸ் அனுப்புகிறப்ப அவன் தான் ஆல்ரெடி ஹீரோ போட்டு போயிருக்கானே ஒரு வளையத்தை, அது ப்ரொடெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து தூக்கி எறியுது. அதுக்கப்புறம் இந்த நெருப்பு அப்போ நீ உளவாளி தான், உனக்கும் அந்த தீய சக்திக்கு என்ன சம்பந்தம், யாரு எந்த தீய சக்தி, 30,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அடைச்சி வச்ச தீய சக்தி அப்படிங்கும்போது எனக்கு நீங்கள் சொல்கிறதே புரியல அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கா. அதே நேரம் அங்கே பார்த்தா சாச்சுவானுக்கும் நம்ம ஹீரோக்கும் சரியான சண்டை. அவன் ஒருத்தனால சமாளிக்க முடியல. உடனே சாச்சுவான் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்துக்கிறான். அவனோட மோட்டிவ் என்னன்னா, அவன் தானே மாஸ்க் மேனு, 2 பேர்த்தையும் சண்டை போட விட்டா ஹீரோவால் சமாளிக்க முடியாது, அந்த கேப்பில் அவனை நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்திருக்கான். ஆனால் ஹீரோ 2 பேர்த்த விட பயங்கரமான பலசாலியாக இருக்கிறான். அதே நேரம் அங்கே ஹீரோயினை அந்த இம்மோர்ட்டல் கார்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு 2 கையும் லாக் பண்ணி உண்மையை சொல்லு அப்படின்னு அந்த 2 கையும் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு லேடி அந்த உண்மையை சொல்லிடு இல்லைனா உன்னை கொன்னுடுவாங்க, சொல்கிறத எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தீய சக்தியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம டைலர்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றா. உடனே அந்த ஆள் ஒரு கத்தி எடுத்து நேராக ஹீரோயின் பக்கம் விடும்போது இங்கே இவ ஹர்ட் ஆனால் தான் அங்கே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருமே. அங்கே உடனே சான்சோனை அட்டாக் பண்ணிட்டு இங்கே மறைஞ்சி வந்து அப்படியே என்ன தைரியம் இருந்தால் எனக்கு சொந்தமான பொண்ணை தொடுவீங்க, கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்ட்டு அந்த இடமே பளிச்சுன்னு இருக்கும். அவளை அப்படியே பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ரெக்கையை விரிச்சிட்டு நிற்பான் பாருங்களேன், செம்ம மாசாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பீதி, அப்பா இவன் வந்துட்டானான்ட்டு. அப்போ நீ தானா, நானே தான், எப்படி இவ்வளோ நீ ஹர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறாங்க. அவன் ஒரு ஷீல்டை போட்டு மறைச்சிக்கிட்டு அப்போ ஹீரோயின் லைட்டாக, அப்போ நீ தான் அந்த 30,000 வருஷமாக அடைக்கப்பட்ட, ஆமாம் நான் தான், அப்போ நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா, உன்கிட்ட நான் பொய்லாம் சொல்லவே இல்லை, நீ அதை பற்றி கேட்கல அதனால் நான் சொல்லலை அப்படிங்கும்போது எல்லாமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனோட சக்தியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற மொத்த பேத்தையும் அழிக்கலாம் அப்படின்ட்டு அவனோட நரக நெருப்பை எடுத்து அங்கே ஃபுல்லாக எரிச்சு விடுறான் ஆளுங்க எல்லாத்தையுமே. அவள் ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் இது வேண்டாம் வேண்டாங்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், இவளை மறுபடியும் ஃபாலோ பண்ணி வந்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இவளை ஹர்ட் பண்ண நினச்சிங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனையும் தூசு மாதிரி பறக்க விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் என்னோட இடத்துக்கு நீங்கள் 30,000 வருஷமாக இவ்வளோ நாள் பல தண்டனையை கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கும் பதில் சொல்கிற காலம் வரும் அப்படின்னு ஹீரோயின் அலைக்கா தன்னோட கையில் தூக்கிக்கிட்டு என் பின்னாடி யார் வந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேட்டை கடந்து போகலான்னு நினைக்கும்போது அங்கே குறுக்க வந்து சாச்சுவான் சண்டை போட நிற்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு நடுவே நீ வராத அப்படின்ட்டு அவளை என்கிட்டேருந்து உன்னால் பிரிக்க முடியாது அப்படின்ட்டு அவன் சண்டைக்கு வரான். 2 பேருமே இங்கே மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற அந்த இம்மோர்ட்டல் காட்ஸோட கோயில் இருக்குல்ல, அதில் நெருப்பு பற்ற இடித்து விட்டுட்டு இப்போது நீ இவளை காப்பாற்ற போறியா இல்லை உன் கடமையை அங்கே காப்பாற்ற போறியா அப்படின்ட்டு ஹீரோயினை அழகா தூக்கிட்டு வர அங்கே சாச்சுவானால எதுவுமே பண்ண முடியல. அவங்களையும் போய் இவன் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போட்டில் தான் எடுத்து கூப்பிட்டு போகிறான். அப்போ அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறான், இவ இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டா, மறுபடியும் அவளை டெஸ்னி புக்கை படிக்க வைக்க முடியுமான்னு தெரில, இவளை இந்த இடத்துல இந்த கோல்டுனஸ்லேயே கூப்பிட்டு போனால் அவள் என்ன வீக் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேபுக்குன்னு அவள் எழுந்துச்சிட்றா. அப்போ நீ உண்மையிலேயே அந்த தீய சக்தி தானே, எத்தனை டைம் உன்கிட்ட சொல்கிறது, நான் அவன் தான், அப்போது நீ என்னை ஏமாத்திருக்கியா, என்னை சீட் பண்ணியிருக்கியா, அங்கே அவளை பேர்த்த ஹர்ட் பண்ணியிருக்கிற நீ அப்படிங்கும்போது ஒன்று அவங்க ஹர்ட் பண்ணாங்க, அது உனக்கு தெரியல, நான் ஹர்ட் பண்ணதான் உனக்கு தெரியுதா, இங்கே பாரு அப்படின்ட்டு என்னை பார்த்து நீ பயப்படுறியா, ஆமாம் என்னதே, இல்லை அதெல்லாம் இல்லை, இது தெரியாமல் உன்னை நான் கத்தியால் குத்துவேன், உன்னை மூஞ்செல்லாம் டிசைனு உன் மூஞ்செல்லாம் இப்படி இருக்கும்லாம் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க காடு, இங்கே பாரு என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காத, பழைய மாதிரி என்கிட்ட உரிமையோட நடந்துக்க அப்படின்னு சொல்லும்போது உரிமையோடையா உள்ளெல்லாம் உதறிக்கிட்டு இருக்குது உரிமையோடையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த நதியை கடந்ததுக்கப்புறம் நைஸாக அப்படியே போட்டில் ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது போட்டை உடச்சி விட்டுறான். போட்டை உடச்சி விட்ட இப்போ எங்கேயா போகிறது அப்படிங்கிறப்ப மாஸ்டர் அப்படின்ட்டு அவன் அப்படியே மேலே போயிட்டு ஒரு டிராகன் ஃபார்மில் வந்து நிற்பான் பாருங்களேன். ஹீரோயின்லாம் வாயை பொழந்துருவா,
உலகத்தில் டிராகன் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உன்கிட்ட இருக்கணுமா அப்படின்ட்டு. அப்பா குட்டி பையா, இப்படி டிராகனாக மாறி இருக்கே, இப்போ நீ என் கூட வரல அப்படின்னு வச்சுக்கேன், நீ அங்கே போனீன்னா உன்னை துரோகின்னு தான் பட்டப்பேர் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. இப்போ நீ போனீன்னா உன்னை தூக்கி வச்சு தொங்க விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை ஹர்ட் பண்ணால் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் கொன்னுடுவேன். எப்படி உனக்கு வசதி அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லாமல் டிராகன் மேலே ஏறிக்கிட்டு ஹீரோயினை அலேக்கா தூக்கிட்டு போகிறான் தன்னோட இடத்துக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்துக்கிட்டே தான் இருக்கா. ஏன்னா இவன் வேற தீய சக்தி, நம்ம வேற ஓவராக உரண்டு இழுத்துருக்கோம் அப்படின்ட்டு டிராகனில் போகிறதும் அவளுக்கு பயமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்றா ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த இடம்லாம் பார்த்தது இல்லையே, இப்படிலாம் பறந்தது இல்லையே அப்படின்ட்டு. இப்படியே 2 பேரும் ஹீரோவோட இடத்த நோக்கி போயிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹரி துர்கா சிஸ்டர், சாரி சிஸ்டர், எங்களால் அந்தளவுக்கு லென்த்தாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எபிசோடாக தான் போட ட்ரை பண்ணுறோம். சீனராஜ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நந்தினி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பேபி ஜான்சி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? தியா ஹசினி சிஸ்டர், அந்த ஷார்ட்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு சத்யபாமாங்கிற சிஸ்டர் செம்ம கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்க. அப்புறம் அன்பரசிங்கிற சிஸ்டர், உங்கள் பேரை நான் சொல்லிட்டேன். அம்மாவோட நேம் வந்து லவ் பிட்வீன் ஃபேரி அண்ட் டெவில் சிஸ்டர்.